ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கார்த்திக் கதையில செம்மையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். முளைப்பாரிக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த முளைப்பாரி எடுக்க போற ஒரு பொண்ணை சந்திரா கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு போயிட்டு சந்திரா கிட்ட, சொல்லுங்க ஆண்டி. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, எங்க வீட்ல இருந்து ஒருத்தி முளைப்பாரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அவ முளைப்பாரி தூக்கும் பொழுது அவ தலையில இருக்கிறத நீ பிடிச்சு தள்ளி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, ஐயோ, முளைப்பாரிய பிடிச்சு தள்ளிவிட சொல்றீங்க, இதனால பிரச்சனை ஆகிரும், அம்மனோட கோவத்துக்கு நான் ஆளாகிருவேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, உனக்கு என்ன காசு தானே வேணும் அப்படின்னு 1,00,000 ரூபாய் பணத்தை நீட்டத்தோட அந்த புள்ள பணத்தை பார்த்துட்டு, சரி நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போறா. அங்க போயிட்டு நேரா கரெக்டா ரேவதிக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சாமியை கும்பிட்டுட்டு, என் பேத்திங்க எல்லாருமே முளைப்பாரி எடுக்க போறாங்க, என் பேத்திங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா முளைப்பாரி எடுத்து முடிக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்டி முடிச்சிட்டு நிக்கும் பொழுது நம்ம கார்த்தி, மயில் வாகனம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம பாட்டி ஒவ்வொருத்தருக்கா அந்த முளைப்பாரியை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா ரேவதிக்கு கடைசியா முளைப்பாரியை தூக்கி வைக்கிறாங்க. ரேவதிக்கு பக்கத்துல அந்த பொண்ணு கரெக்டா போய் நின்னுக்குது. அப்ப ரேவதி முளைப்பாரி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி எல்லாரையும் போக சொல்லும் பொழுது ரேவதியோட தலையில இருக்கிற முளைப்பாரி அந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டுருது. இதனால அந்த முளைப்பாரி கீழே விழுந்துருது. அதை பார்த்ததோட எல்லாருக்குமே பேரதிர்ச்சி ஆகுது. ரேவதிக்கு மனசே கலங்கி போயிட்டு, பரமேஸ்வரிக்கும் செம்ம ஷாக்கு. முளைப்பாரி கீழே விழுகிறது தப்பான செயல். அப்ப அங்க உள்ளவங்க, என்ன இது, முளைப்பாரி கீழே விழுந்துட்டு இந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதனாலதான் முளைப்பாரி கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரேவதிய பேசுறாங்க. இதை கேட்டதோட ரேவதிக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அப்ப பரமேஸ்வரி வந்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. ஐயோ முருகா, என்ன இது என் பேத்திக்கு வந்த சோதனை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க ரேவதிய பேசுறீங்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணுதான் தெரியாம தள்ளி விட்டுருச்சு, அதனாலதான் ரேவதியோட முளைப்பாரி கீழே விழுந்துச்சு, எதுக்கு இப்ப ரேவதிய பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதிய பார்த்து, வா ரேவதி அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்ப பரமேஸ்வரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் பேத்தி ரேவதி முளைப்பாரி எடுப்பான்னு பார்த்தேன், ஆனா அவளால எடுக்க முடியலையே அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ரோகிணி, நம்ம சுவாதி எல்லாருமே முளைப்பாரி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க துர்கா வரைக்கும். அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ரேவதிய, வா ரேவதி அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னால முளைப்பாரி எடுக்க முடியாம போச்சு அப்படின்னு. அவங்க சொல்ற மாதிரி என் மேல தப்பு இருக்கு. கார்த்தி சொல்றாரு, ஏன் ரேவதி இப்படி பேசுற, உன் மேல என்ன தப்பு இருக்கு. ரேவதி சொல்றாங்க, இல்ல, ஆரம்பத்துல நீ வந்து மகேஷும் அந்த மாயாவும் தப்பானவங்க அப்படிங்கறத பத்தி என்கிட்ட நீ பல தடவை சொன்ன, ஆனா நான் உன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணனே தவிர்த்து உண்மை எது பொய் எது அப்படின்னு பாக்குறதுக்கு தவறிட்டேன். அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏ ரேவதி, என்ன பேசுற, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா, அதான் உண்மை. ஆரம்பத்துல நீ என்கிட்ட சொன்னியல்ல, ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட மதிக்காம உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், இப்படியெல்லாம் திட்டுனேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வருத்தப்படுறாங்க. அப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா, சரி இரு, மலைப்பாரி போய்கிட்டு தானே இருக்கு, இரு வரேன் அப்படின்னு கார்த்திக் வந்துட்டு நேரா வேற எங்கேயாவது முளைப்பாரி கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஒருத்தவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஒரு இடத்துல முளைப்பாரி விக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரின்னு அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு முளைப்பாரி வாங்குறாரு. வாங்கி கொண்டாந்து ரேவதி கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. ரேவதி, இந்தா முளைப்பாரி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, உனக்கு ஏது இந்த முளைப்பாரி. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த முளைப்பாரி ஒரு வீட்டுல வச்சு வித்தாங்க, எல்லாரும் அங்கதான் வாங்குவாங்க போல, இந்தா கொண்டு போ அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பாரிய சுமந்துகிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டுதான் கார்த்திகே நிம்மதியாகுது. முளைப்பாரியை கொண்டுட்டு வரதா பரமேஸ்வரி பார்த்துட்டு, பாருங்க, என் பேத்தியும் முளைப்பாரி கொண்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு முளைப்பாரிய காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பேத்தியோட முளைப்பாரி கீழே விழுந்தும் அவளுக்கு மறுபடியும் அவளுக்கு முளைப்பாரி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஆஹ் அம்மன் வந்துட்டு கண்டிப்பா ரேவதி முளைப்பாரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான்.
ரேவதி முளைப்பாரி எடுத்துட்டா, அது போதும் அப்படின்னு ரேவதி முளைப்பாரி எடுத்ததோட சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேவதி முளைப்பாரியை கொண்டாந்து வச்சிருட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நேரா நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் கேக்குறாரு, ஏ ரேவதி தேங்க்ஸ் சொல்றாங்க. ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் முளைப்பாரி எடுக்க முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கடைசி நேரத்துல தோத்து போயிட்டேனே அப்படின்னு அவ்வளவு கவலையா இருந்துச்சு. ஆனா உன்னாலதான் நான் மறுபடியும் இன்னைக்கு முளைப்பாரி எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி நான் ரொம்ப பெரிய நிறையவே தப்பு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப மோசமா நினைச்சிட்டேன், அது எல்லாத்துக்கும் ஒரு சரியான தண்டனை தான் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி நீ ஏன் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிற? இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி அந்த மாயாவும் மகேஷும் நடிச்சதை பார்த்து அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அத்தையே அவங்க 2 பேருமே நல்லவங்க அப்படின்னு தானே நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மள ஏமாத்திருக்காங்க, சரியா? அதனாலதான் நாம அவங்கள ரொம்ப நம்பிட்டோம். இங்க பாரு, அவங்கள பத்தின உண்மைகள் தான் இப்ப தெரிஞ்சு போச்சே, நீ ஏன் இப்ப அதை பத்தி எல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா, இருந்தாலும் அவங்கள போய் நம்பி உன்னை நான் ரொம்ப மோசமா நினைச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சு பிளான் எல்லாம் பண்ணிட்டேன்னு. அதான். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு ரேவதி, இதுல என்ன இருக்கு? ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்துக்கிட்டு. கார்த்திக் சொல்றாரு, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதோட அந்த இடத்துக்கு நம்ம ரோகிணியும் ஸ்வாதியும் வராங்க. ரோகிணி ரேவதி கிட்ட, என்ன ரேவதி இது, திடீர்னு முளைப்பாரி விழுந்ததோட எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, நல்ல வேலை, மாமா எப்படியும் தேடி பிடிச்சு முளைப்பாரி கொண்டாந்து உன் கையில கொடுத்துட்டாரு, இல்லைன்னா நீ முளைப்பாரியே இன்னைக்கு எடுத்திருக்க முடியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா ஸ்வாதி அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, பாத்தியா, ராஜா உன் மேல ரொம்ப பிரியத்தோட இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சீக்கிரம் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வழிய பாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி கார்த்தியவே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, இது மாதிரி பாட்டியும் கெட்டவங்க கிடையாது, பாட்டியும் ரொம்ப நல்லவங்க தான். அம்மா தான் பாட்டிய ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, அதான் உனக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்? இது கேட்டதோட ரோகிணியும், ஆமா எனக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போகுது அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா மைதிலி வராங்க. மைதிலிய நம்ம ரேவதி பார்த்துட்டு ஓடி போய் வாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிய ஸ்வாதியும் இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, நான் கூட ஒரு வீட்டுக்கு போனேன்ல, எனக்கு மருந்து கூட கையில போட்டு விட்டாங்களே, அவங்களோட மருமக தான் இவங்க. இது கேட்டதோட அவங்க மைதிலிய பார்த்துட்டு, நீ இங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலி சிரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி கோயில் திருவிழாவுக்கு ரேவதி கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இப்படியோ நான் அடிச்சு பிடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இது கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமா நான் கூப்பிட்டதுனால தானே வந்தீங்க, சரி அம்மா வரலையா? அவங்க சொல்றாங்க, இல்ல அம்மா வரல, அம்மாவுக்கு ஏதோ முக்கியமான வேலையா, அதனாலதான் இன்னைக்கு வரல. இது கேட்டதோட நம்ம ரேவதியும், சரி அம்மாவை தான் எங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், கடைசியில அவங்க வராம போயிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல எனக்கு சந்தோஷம். உடனே நம்ம மைதிலியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கோவில் திருவிழா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இவங்க 2 பேரும் யாரு உங்க தங்கச்சி அப்படின்னு கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா இவன் என்னோட கடைக்குட்டி தங்கச்சி, அவ என்னோட அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மைதிலியும், கூட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்களை பார்க்கும் பொழுது எங்க குடும்பம் தான் ஞாபகம் வருது, எங்க குடும்பத்துலயும் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மைதிலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்டதும் நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூடிய சீக்கிரம் கார்த்தியை பார்க்க போறாங்க நம்ம மைதிலி. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.